நான் எப்போ சார் பிஎம்எஸ் பண்ண முடியும்? இந்த கேள்வி என்னிடம் தொடர்ந்து கேட்கப்படுகிறது. என்கிட்ட வரக்கூடியவங்க எல்லாருமே நான் எப்போ சார் பிஎம்எஸ்க்கு போகலாம்? இந்த அடிப்படை கேள்வி எங்கேருந்து வருதுனாக்கா, பிஎம்எஸில் போனால் அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிலீஃப்லேருந்து வருது. அந்த ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது பிலீஃபும் அதில் அடங்கி இருக்கு. பட் இந்த ரெண்டு பிலீஃபை கடந்து மூணாவது ஒரு கேள்வியை நீங்கள் முதல்ல கேட்டுக்கங்க. உங்களால் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் என்ன ரிட்டர்ன் எடுக்க முடியுது அப்படிங்கிறது தான் அடிப்படையான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் உங்களால் லாங் டேர்ம் 5 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ண முடியுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த ரிட்டர்ன் குறைவாக இருந்தாலோ அல்லது நஷ்டமாக இருந்தாலோ நீங்கள் ஃபஸ்ட்டு நேரடி பங்கு முதலீடு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துருங்க. ஏன்னா அவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை இழந்து உங்கள் ரிலாக்ஸேஷன் ஹவர்ஸ் எல்லாம் இதில் செலுத்தி இதுலேருந்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா, அட்லீஸ்ட் அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் நிறுத்தினா அந்த நேரம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும், உங்கள் லைஃப் உங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும், பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அப்புறம் ரிட்டர்னுக்கு என்ன சார் பண்ணுறது? நியாயமான கேள்வி. டைரக்ட் ஈக்விட்டி பண்ணி கம்ஃபர்ட் இல்லாதவங்க, போதிய சக்ஸஸ் அடையாதவர்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனவங்க, எடுத்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் முயற்சிக்கும் போதிய ரிட்டர்ன் அடையாதவங்க, இப்படி பல பேர் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் சரியான ஒரு வழி.